வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. மாமல்லபுரம் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும். மிக கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கு ரெட் அலர்ட். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 5வது நாளாக நீடிக்கும் மழை. மோசமான வானிலை காரணமாக 8 சென்னை விமானங்கள் ரத்து. வியாழக்கிழமைக்கான புறநகர் ரயில் சேவையும் குறைப்பு. சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை 4வது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தஞ்சை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய கொட்டி தீர்த்த அதீத கனமழை. லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் தவிப்பு. திருவள்ளூர் உட்பட 8 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுகவிற்கு புதிய அவைத்தலைவரை நியமிக்க தடை கோரிய வழக்கு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி விளக்கமளிக்க சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல் முறையாக காவல்துறை அதிகாரியிடம் விசாரணை. 2017ஆம் ஆண்டு விசாரணை அதிகாரியாக இருந்த பாலசுந்தரத்திடம் தனிப்படை போலீசார் கேள்வி. வணக்கம்மா, ஸ்டாலின் பேசுறேன். சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை களத்திலிருந்து வழங்குகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது சென்னையில் மழை அளவு எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு? தேவப்பிரியன், தற்போது சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக சென்னையினுடைய பல இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் தற்போது ரிப்பன் மாளிகை அருகே இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் அந்த சாலை. இந்த சாலை முழுவதும் தற்போது தண்ணீர் எந்த அளவிற்கு தேங்கி இருக்கு அப்படின்றத நேரடியாகவே வாகனங்கள் மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளே பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ச்சியாக இங்கே மழை பெய்ததன் காரணமாக மழையினுடைய அளவுக்கேற்ப சாலைகளில் வெள்ளமும் தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலையினுடைய 2 புறங்களும் தற்போது வாகனங்கள் மிகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய வீடுகளில் தற்போது தண்ணீர் உள்ளே புகக்கூடிய அபாயம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளாக தற்போது மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே வரக்கூடிய நபர்களிடம் கேட்கலாம். ஆனால் எப்படி இருக்கு மழை? தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. இந்த சாலையெல்லாம் எப்படி இருக்கு? ஃபுல்லாக தண்ணி காடாக இருக்குதுண்ணா. பஸ்ஸு வரத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ நடந்து போகிறீங்களா? பஸ்ஸு கேபி பார்க்கு பஸ் இல்லை, அதனால் சென்ட்ரலில் இறங்கி இங்கேருந்து நடந்து போகணும் கேபி பார்க். ஓகே ஓகே. எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க? இப்போ எவ்வளோ நேரம் நடந்து போகணும் நீங்கள்? இன்னும் ஒரு ½ hour ஆகும்ண்ணா. ½ hour ஆகும். ஓகே. அதே போல் இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய வாகனத்தை ஓரமாக நிறுத்திட்டு காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் என்னாச்சு? எவ்வளோ நேரமாக மழையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமாக தானே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிதுங்க. ஓகே. இங்கே அவ்வளோ அந்த அளவுக்கு சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா இருக்கும்போது க்ளீன் பண்ணியிருந்தாக்கா இப்போ மழை பெய்யும்போது ஈஸியாக போவோம். இவங்க தண்ணி நிற்கும் போது தான் வேலைப்பாடு பண்ணுறாங்க. அதனால் 5 நாளாக எவ்வளோ சிரமப்படுறீங்கண்ணா? 5 நாளாக எவ்வளோ சிரமப்படுறீங்க? ரொம்ப சிரமம் தான். வண்டி எடுக்க முடியல, எங்கேயும் போக முடியல. ஒரே பள்ளம் மேடு. சவாரி பார்க்கலான்னு பார்த்தா கூட பள்ளமேட்டில் விடுறதால வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த மழை தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கிறதால வண்டி ஆஃப் ஆகிடுது. இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு.
தேவப்பிரியன், தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர் அதே போல முக்கியமான பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட தினத்திலிருந்து தொடர்ச்சியாக மழைப்பொழிவு என்பது காண முடிகிறது. இங்கே ஏடி மாசல்ல காவலாளி ஒருவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, எப்படி இருக்கீங்க? தற்போது மழை எப்படி இருக்கு? தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி இன்னும் போகிற மாதிரி இல்லை. நாங்களும் தத்தளிச்சு வரோம். இதே இப்படி தண்ணி எப்போ போகும் தெரியாது எங்களுக்கு. அது பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மழையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2015 பார்க்கல, 2014 பார்த்தேன் நான். ஆனால் இப்போ 2000 வந்து மழை வந்துக்குது. இப்போ 2021 வந்து இது மாதிரி மழை நவம்பர். தொடர்ச்சியாக மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் 2-3 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த மண்டலமாக மாறக்கூடிய நிலையில் தற்போது மழையினுடைய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போல மாமல்லபுரத்தில் தற்போது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று இரவு முழுவதுமே மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், சென்னையில் கள நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற விவரத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் செய்தியாளர் வேல்முருகன். நீங்கள் தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்ததாக, சென்னையில் கனமழை கொட்டி வருவதன் காரணமாக பெருநகர மாநகராட்சி சார்பில் தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் உள்ள நிவாரண முகாம்களில் ஏற்பாடுகள் எந்த அளவில் உள்ளது என்பது தொடர்பாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நேரலையில் இணைகிறார். உடன் பேசலாம். அபினேஷ், தற்போது என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு? ரெட் அலர்ட், பொதுமக்கள் யாரும் அவசியம் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு அரசு வலியுறுத்தியிருக்கு. மக்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? யாரெல்லாம் வர முடியும்? தேவப்பிரியன், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வானிலை மையம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் அந்த குறைந்தழுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் வலுப்பெற்று கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இன்று நள்ளிரவிலிருந்து நாளை முதல் கனமழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலையிலிருந்து மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் கூடிய பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக நிவாரண முகாமில் இருக்கிறோம். இங்கே ஒரு தனியார் பள்ளியில் ஒரு தற்காலிக முகாம் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மெட்டுக்குப்பம், அதே போல் நியூ காலனி அப்படின்னு இருக்கக்கூடிய 2 பகுதி. பொதுவாகவே இந்த 2 பகுதியில் பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. குறிப்பாக இந்த மெட்டுக்குப்பம்ங்கிற பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க. குறிப்பாக அது கால்வாய் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தாழ்வான பகுதி அப்படிங்கிறதுனால சிறிய மழைக்கு கூட இந்த பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கும். எனவே இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே இந்த நிவாரண முகாம்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய இல்லத்தெல்லாம் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்ததன் காரணமாக கடந்த 3 தினங்களாக இந்த நிவாரண முகாம்களில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிவாரண முகாம் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் இங்கே ஆய்வு செய்து பொதுமக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள்கிட்ட கேட்போம், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது? எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க? 4 நாளாக இருக்கும் சார். இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு. சனிக்கிழமை நைட்டு வந்தது. 4 நாளாக இங்கே தான் தங்கியிருக்கோம். கலெக்டர் வந்து எல்லாரையும் அப்பப்போ பார்க்குறாங்க. ஆர்யா மேடமும் பார்க்குறாங்க. எடப்பாடி அவர்களும் எல்லாருக்கும் அரிசி பருப்பு இப்போ சாப்பாடுலாம் உங்களுக்கு சரியா நல்லா கிடைக்குது. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ திரும்பி மழை பெய்யுது. அதான் குறைஞ்ச மாதிரி குறைஞ்சது. இப்போ 2 நாளாக திருப்பி ஆரம்பமாயிடுச்சு. மெட்டுக்குளம் ஃபுல்லாக மோட்டு மேலே இருக்கவங்கவும் பாதி இருக்குது. எல்லாம் தண்ணி போக வசதியே இல்லை சார். ரோடு தண்ணி தான் முக்கால்வாசி பள்ளத்தில் வந்துடுது. நாங்கள் டவுனில் இருக்கிறோம். ரோடு தண்ணி தான், மழை தண்ணி கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லை. ரோடு தண்ணி ஃபுல்லாக திருப்பி விட்டுறாங்களா, எங்களுக்கு தண்ணி போக வசதி இல்லாத எல்லாம் முழுகி கட்டில் பீரம் எல்லாருக்கும் எல்லாமே நாஸ்தி. டிவி எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். இடிச்சு டிவி எல்லாம் ரிப்பேர் சார். ஒருத்தர் பேசும்போது டிவி எல்லாம் போயிடுச்சு சார். சாமான் தேவையான உணவெல்லாம் இங்கே மனவாச்சி கொடுக்குறாங்களா? இப்போ ஒரு எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க? இப்போது வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள்லாம் பத்திரமா இருக்காங்களா? உணவெல்லாம் சரியாக வழங்கப்படுதா? சாப்பாடுலாம் போகிறோம் சார். 3 வேளைக்கு சாப்பாடு போகிறாங்க. இன்றைக்கி 4 நாள் அங்கே தங்கிறோம். 45 பேர் இருக்குது சார். 46 பேர் இருக்குது சார். நாங்கள் இருக்கிறோம். சாப்பாடு பற்றி அந்த இஷ்டம் இல்லைங்க. 3 வேளை சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கவனிக்கிறாரு. அப்போ பார்த்து போகிறாரு. மற்றும் ஒருவர் இங்கே இருக்காங்க. எவ்வளோ குடும்பம் இங்கே இருக்கிறாங்க?
இப்போ எவ்வளோ நாளாக இங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே என்ன உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது அந்த பகுதியில்? பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்மியாகிட்டு இருக்கு. பட் திரும்ப நைட்டு மழை பெஞ்சதுன்னா அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் மண்டலம் 10லேருந்து எல்லாமே சாப்பாடு எல்லாமே கொண்டு வராங்க. அப்புறம் எம்எல்ஏவும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, வட்ட செயலாளர் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. பட் நைட் பொருட்கள்லாம் அப்புறப்படுத்திட்டீங்களா? பொருட்கள்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டீங்களா? எப்படி இருக்குது? பொருட்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சில வீட்டில் மட்டும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே சேதம் அடைஞ்சிச்சு. இடுப்பளவு தண்ணி இருக்கிறதுனால ஜனங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு மட்டும் எதனா நிவாரணம் வாங்கணும்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவப்பிரியன், இந்த மண்டலம் 10 சேர்ந்த கோயம்பேடு பகுதி தான் மேட்டுக்குளம். குறிப்பாகவே இந்த சிறிய மலை கூட இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கிடும். இது கடந்த 2 தினங்களாகவே சென்னையில் பெரு அளவுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு போலவே மழை பெய்ததன் காரணமாக சுமார் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததன் காரணமாக இந்த பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. எனவே தான் பொதுமக்கள் இங்கே தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாளையும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமழை காரணமாக அவர்களுக்கான தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பான வசதியோடு இங்கே மாநகராட்சி அதிகாரிகள் தினந்தோறும் காலை ஆய்வு செய்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற பொதுமக்களும் தங்களுடைய இல்லங்களில் சென்று பொருட்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு அவ்வப்போது பொறுத்து வந்துட்டு வராங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய தங்கும் முகாம்கள் தொடர்பான கள தகவலை கொடுத்த தினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கடலூர் அருகே காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே வியாழக்கிழமை மாலை கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது சற்று வடக்கே நகர்ந்து மகாபலிபுரம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு இடையே தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இதனால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வியாழக்கிழமை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களை பற்றிய விவரங்களை வரைகலை மூலமாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. ரெட் அலர்ட் அப்படிங்கிறது சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு மதியம்லேருந்தே சென்னை போன்ற சில கடலோர மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு, மிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை இது போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால அங்கே ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மிக கனமழை இருக்கும். ரெட் அலர்ட் கொடுத்திருந்தா அதீத கனமழை, இயல்பு நிலை பாதிக்கும். இப்போ ஆரஞ்சு அலர்ட் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், வேலூர், திருப்பத்தூர் இது போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கு, அதனால நிறைய பாதிப்பும் இருக்கு. இதுவே 11ஆம் தேதி என்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர் இது போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, அது கடலூர் அருகே வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்த தரைப்பகுதியில கடக்கும், வலுவை இழந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அது திசையை நோக்கி நகர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வலுவிழந்து போகிற வரைக்கும் தரைக்காற்றுங்கிறது 30 கிலோமீட்டர்ல இருக்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டாவினுடைய உள் மாவட்டங்கள்லையும் சில பகுதிகளில் அதி கனமழையிலிருந்து கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் வானிலை மையத்தினுடைய அறிக்கையாக இருக்கு. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் தமிழரசி அவருடன் நடத்திய கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வட தமிழகம், புதுவை, தெற்காந்திர கடற்கரை பகுதியில், காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலூருக்கு அருகே நாளை மாலை கிடைக்கக்கூடும். கரையை கடக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்கும், என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கே இருக்கும்?
இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை ஒட்டி நிலவக்கூடிய இந்த நிலையில் வந்து நாளை அதிகாலை முதல் அந்த கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று பலத்த அவ்வப்பொழுது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் வீசக்கூடும். பலத்த காற்று வீசக்கூடிய நிலையில மீனவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதியில், தெற்காந்திர கடற்கரை பகுதிகள், இந்த பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்கள் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த அதி கனமழையால் லட்சக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்களில் தண்ணீர் வடிய வழியின்றி குளம் போல தேங்கியுள்ளது. புதுச்சேரியில் கனமழையால் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்தன. திருவாரூர், மன்னார்குடி, குடவாசல், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 48 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மன்னார்குடி உப்புக்கார தெருவில் வசித்து வந்த அரசு என்கின்ற மூதாட்டி வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் 25 வீடுகளில் வசிப்பவர்கள் உடனடியாக மாற்று இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் 1 லட்சம் ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஏற்கனவே வெண்ணாறு, வெட்டாறு, பாமணி ஆறு, கோரை ஆறு, காட்டாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளில் முழு கொள்ளளவில் தண்ணீர் பாய்ந்தோடுவதால் நெல் வயல்களில் தேங்கிய நீர் வடிவதில் தாமதமாகும் சூழல் உள்ளது. மன்னார்குடியில் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிடத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் குளம் போல் காட்சியளிக்கின்றன. அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா, தாளடி பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் மூழ்கியுள்ளன. தொண்டாத்தோப்பு, செண்பகபுரம், கள்ளிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 300க்கு மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கியதால் கடல் போல் காட்சி அளிக்கிறது. தூர்வாரும் பணி விவசாயிகளை வைத்துக்கொண்டு ஒருங்கிணைத்து ஒரு பணியை நடத்தாமல் ஏதோ பெயரளவிற்கு ஜேஜிபி இயந்திரத்தை கொண்டு ஒப்பந்தக்காரர்களை கொண்டு தூர்வாருவதனுடைய விளைவாக வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. குருவை நட்டும் தண்ணியில் போயிட்டு இப்போ சம்பா நட்டும் தண்ணியில் போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது ஏழை மக்கள்? இப்போ தண்ணி வடிஞ்சா சம்பா காப்பாற்ற முடியாதா? தண்ணி வடிஞ்சாலும் மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நட்டதை பயிரே இப்போ அழுகி போயிருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? மதுக்கூர் அருகே நொச்சிக்குளம் பகுதியில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்த நிலையில் கண்ணனாறு பகுதியை பார்வையிடச் சென்ற தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் காரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு மழைநீரை அப்புறப்படுத்த வலியுறுத்தினர். நாகை மாவட்டத்தில் விடிய விடிய அதி கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக திருப்பூண்டியில் 30 சென்டிமீட்டரும் நாகப்பட்டினத்தில் 29 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வேளாங்கண்ணியை அடுத்த செபஸ்தியார் நகரில் குடியிருப்புகளில் புகுந்த மழை நீரை மக்கள் பாத்திரங்களை கொண்டு வெளியேற்றினர். பலத்த மழையால் திருமருகல், திருக்குவளை, கீழ்வேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 20,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாலையூர் பகுதியில் விவசாய நிலம் கடல் போல் காட்சியளிக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை 8 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் இடைவிடாது பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. அடியாமங்கலம் பகுதியில் 25ற்கு மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்தது. மாப்படுகை, திருவிழந்தூர், சோளம்பேட்டை, மகாராஜபுரம், அருள்மொழித்தேவன், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பயிரிடப்பட்ட சுமார் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதில் 25% பயிர்களுக்கு மேல் காப்பாற்ற முடியாத அழுகிய நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழையில் 2 நாளாக பெய்யக்கூடிய மழையில் சுத்தமாக கிட்டத்தட்ட பொன்னூர், பாண்டூர், அருள்மொழித்தேவன், மகாராஜபுரம், கோட்டூர், மாப்படுகை இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஏக்கர் நிலம் சுத்தமாக விட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 40-50,000 ஏக்கர் நிலம் சுத்தமாக மூழ்கி கிடக்குது. சீர்காழி, நல்லூர், திருக்கடையூர், ஆர்ப்பள்ளம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் முழுமையாக மூழ்கின. ஒரு ஏக்கருக்கு
30,000 வரை செலவு செய்தோம். அதுவும் வீணாகிவிட்டது. எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக நிவாரணம் 20,000 ஏக்கருக்காக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிதம்பரத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு தொடங்கிய மழை விடிய விடிய கூட்டி தீர்த்தது. தொடர் மழையால் பரங்கிப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட செட்டிகோவில் தெரு, வன்னியர்பாளையம், பெரியநாயகி அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட 8ற்கும் மேற்பட்ட தெருக்களில் சுமார் 2000 வீடுகளில் மழைநீர் புகுந்தது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நெல், வாழை உள்ளிட்ட 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுவை, காரைக்காலுக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்துள்ளன. கனமழை எதிரொலியால் காஞ்சிபுரத்தில் பாலாற்றில் 2 கரைகளை தொட்டபடி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணீரை மக்கள் குடும்பமாக வந்து பார்த்து செல்கின்றனர். பாலாற்றில் பாய்ந்தோடக்கூடிய வெள்ளப்பெருக்கின் பிரத்யேக காட்சியுடன் செய்தியாளர் சந்திரசேகர் வழங்கக்கூடிய கூடுதல் தகவலை கேட்கலாம். சந்திரசேகர், தற்போது பாலாற்றில் எவ்வளவு தண்ணீர் போகுது? மக்கள் வராங்க, வந்து பார்க்க வராங்க ஆர்வமா, ஆனால் அவங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதா? மாவட்ட நிர்வாகம் அதை உறுதி செஞ்சிருக்காங்களா? சந்திரசேகர், பாலாற்றில் தற்போது எவ்வளவு தண்ணீர் போகுது? மக்கள் ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய பாதுகாப்பை மாவட்ட நிர்வாகம் உறுதி செஞ்சிருக்காங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் சிவிலிமேடு அருகே ஓடக்கூடிய பாலாறு தற்போது 2 கரைகளிலும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களிலும் கடந்த 5 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாகவும் தற்போது இந்த பாலாற்றில் 2 கரைகளை தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த பிரத்யேக காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகர், நீங்க தொடரலாம். தற்போது மக்கள் ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க, உங்களுடைய பாதுகாப்பை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்கிறாங்களா? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை காரணமாக ஆந்திர மாநிலம் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள 11,000 கன அடி வெள்ள நீரானது தமிழக எல்லையிலிருந்து தொடரப்பட்டு வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக கடலில் கடக்கிறது. இந்த 11,000 கன அடி தண்ணீரானது நம்ம பாலாற்றில் 2 கரையோரும் தொட்டபடி ஆர்ப்பெருக்கு செல்லும் காட்சியாக நாம் தற்போது இந்த கழுகு பாறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியானது காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் உள்ள பாலாற்றின் அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த அற்புதமான அந்த பெரிய கழுகு பாறை காட்சியை அனைவரும் பெரும் வரவேற்பது. இந்த நீரானது அந்த செவிலிமேடு தரைப்பாலத்தை ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நீரானது 11,000 கன அடி தண்ணீர் செங்கல்பட்டு வள்ளியூர் ஆற்றங்கரையிலிருந்து இந்த கடலில் நேரடியாக கலக்கிறது. இந்த வினாடிக்கு இந்த 11,000 கன அடி தண்ணீர் முழுவதுமாக நம்ம காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள 4 தடுப்பணைகளையும் தாண்டி நம்ம கடலில் செல்வதை காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மழைநீரானது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 4 தடுப்பணைகள் மட்டுமே இருப்பதால் மேலும் கூடுதலாக தடுப்பணை அமைத்தால் நம்ம கோடை காலத்திலும் இந்த விவசாயிகள் அதன் தண்ணீரை சேமித்து வைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று கருத்தை ஒன்று முன்வைத்திருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் 7 தடுப்பணை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 7 தடுப்பணைகள் உறுதி செய்யப்பட்டது. தற்போது இந்த 4 தடுப்பணை மட்டுமே தற்போது உள்ளது. மேலும் கூடுதலாக ஒரு 5 தடுப்பணைகள் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைத்தால் இந்த தண்ணீரை சேமித்து வைத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் என்று விவசாயிகளுடைய பெரிய கோரிக்கையாக இருப்பது பிரியன். செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பாய்ந்தோடக்கூடிய பாலாறு தற்போது 2 கரைகளிலும் தண்ணீர் தொட்டபடி பாய்ந்தோடக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கழுகு பார்வையோடு நிறைய கூடுதல் விவரத்தோடு தகவலை பகிர்ந்துகிட்டேன் சந்திரசேகர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசையில் நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் மழை வெள்ளத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது அரசியலா உண்மையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அரசியல் என்று 50% பேரும், உண்மை என்று 50% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கனமழையால் 9 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.
சென்னையில் 5வது நாளாக மழை தொடர்ந்து பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வடியாததால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. வணக்கம்மா, ஸ்டாலின் பேசுகிறேன். கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் சென்னையின் பல்வேறு இடங்களும் வெள்ளக்காடாய் மாறின. செவ்வாய்க்கிழமை மழை சற்று ஓய்ந்த நிலையில் நள்ளிரவு முதல் மீண்டும் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. சென்ட்ரல், தியாகராய நகர், வடபழனி, கோடம்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு பெய்த மழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. தியாகராய நகர், KK நகர் உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நான்கு நாட்களாகியும் மழைநீர் வடியாததால் குடிநீர், மின்சார வசதிகளின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் ஒரு சிலர் அத்தியாவசிய தேவைகளுக்கு படகை பயன்படுத்தி வருகின்றனர். தியாகராய நகர், திருமலைப்பிள்ளை சாலை உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் 3 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நேரில் ஆய்வு மேற்கொண்டதுடன் காவலர் குடும்பத்தாருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி குறைகளை கேட்டறிந்தார். இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் தானே அவங்க திருத்தறதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ண வேண்டி இல்லையா? குறிப்பிட்ட மின்சார கசிவு பொறுத்தபடியே ஹெல்ப்லைன் இருக்கே, எல்லாக்கு கார்பரேஷன் ஹெல்ப்லைன் இருக்கு, நம்முடைய ஹெல்ப்லைன் இருக்கு. ஒன்றும் கிடைக்கலையான்னா கடைசி 112 கூட கூப்பிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு எல்லா இடத்துல டீம் ரெடி இருக்கிறாங்க. வட சென்னையில் ராயபுரம், காசிமேடு, தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சிவபிரசாத் மழை பாதித்த இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு தேவையான உணவு, பால் பாக்கெட், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். விட்டு மழை பெய்து வரும் நிலையில் வீடுகள் இல்லாத மக்கள் சிலர் சேப்பாக்கத்தில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் தஞ்சமடைந்துள்ளனர். ஆனால் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் குழந்தைகளுடன் பாதுகாப்பின்றி கடும் துயரங்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே தான் கிடக்கிறேன், ரோட்டில் தான் கிடக்கிறேன். வெயில், மழையில், காற்றுக்கல, பசங்களை கையில் பச்சை பிள்ளைய வேறு வச்சுருக்கிறேன். யாரும் வந்து எதுவும் கொடுக்கல. வீடுக்கு எழுதி போட்டேன், வீடு எதுவும் பதில் வரல. எழுதி போட்டு 4 மாதம் போகுது. குழந்தைல வச்சு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மழையில், மரத்தில். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 1.5 லட்சம் மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் 3 வேளையும் உணவு வழங்கப்படுகிறது. சென்னையில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். கனமழை எச்சரிக்கையால் சென்னையில் வியாழக்கிழமை புறநகர் ரயில்களின் சேவை குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நீண்ட தூர ரயில்களில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பலத்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சென்னையிலிருந்து திருச்சி மற்றும் மதுரைக்கு செல்லும் 2 சேவைகளும், திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து சென்னைக்கு வரும் 2 சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மும்பை மற்றும் மும்பை சென்னை இடையிலான 2 சேவைகளையும் இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்திருக்கிறது. மேலும் ஷார்ஜாவிலிருந்து சென்னை வரும் மற்றும் சென்னையிலிருந்து ஷார்ஜா செல்லும் ஏர் அரேபியா விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை 4வது நாளாக ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தொடங்கி விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பாதிப்பு தொடர்பாக புகார் அளிக்க சென்னை எழிலகத்தில் அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை வெள்ள மீட்பு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதலமைச்சர் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது கோடம்பாக்கத்தை சேர்ந்த அமுதா என்பவர் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டார். அந்த அழைப்பை எடுத்து பேசிய முதலமைச்சர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்று அப்பெண்ணிடம் உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவேற்றப்பட்ட சென்னை பாண்டி பஜார், தியாகராய நகர், மாம்பலம், வடக்கு உஸ்மான் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது தியாகராய நகர் ஆலயம்மன் கோவில் அருகே உள்ள கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணியை முதலமைச்சர் பார்வையிட்டார். ஆய்வின் போது அத்தொகுதியின் எம்எல்ஏ எழிலன், MP தயாநிதி மாறன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் திட்டம் நிறைவேற்றப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நந்தனம் YMCA மைதானத்தின் உட்புறத்தில் மாம்பலம் கால்வாய் ஆற்றில் கலக்கும் இடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். முன்னதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட அவர் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கனமழை ஓயும் வரை அம்மா உணவகங்களில் உணவு இலவசம் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு சாப்பிட்டு பசியாறி வருகின்றனர். சென்னையில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மழை முற்றிலும் ஓயும் வரை அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதனையடுத்து சென்னையில் 200 வார்டுகளில் உள்ள 396 அம்மா உணவகங்களிலும் அரசு மருத்துவமனைகளில் 7 இடங்களிலும் இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. இலவச அறிவிப்பை தொடர்ந்து பணியாளர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக உணவு வகைகளை தயார் செய்து வழங்கியுள்ளனர். வழக்கமாக காலை 10 மணி அளவில் 500 இட்லிகள் விற்று வந்த நிலையில் இலவச அறிவிப்பை தொடர்ந்து காலை 8 மணிக்குள் 500 இட்லிகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு ஃப்ரீன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 50 இட்லி 50 பொங்கல்ன்ற மாதிரி போட்டிருக்கோம். இது இப்பயே 8 மணிக்குள்ளவே 500 இட்லி ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஓட்டுவோம் நாங்கள். இதனிடையே அம்மா உணவகங்களில் மட்டுமல்லாது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 1.5 லட்சம் மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக பல இடங்களில் உணவு தயாரிப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டு 3 வேளையும் உணவு தயாரித்து வழங்கும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாள் ஒன்றுக்கு 4,40,000 உணவு பொட்டலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இவை தவிர மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கும் முகாம்களில் 1548 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மாநகராட்சி சார்பில் 3 வேளையும் உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகிறது. வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தொடர் மழையின் காரணமாக பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் செங்கல்பட்டு அருகே பாலாற்று பாலத்தின் அடியில் சிக்கி 3 நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபரை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் மதுராந்தகத்தை அடுத்த கரிக்கலி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பதும் மதுபோதையில் ஆற்றில் படுத்து உறங்கிய போது பாலாற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே ஐயம்பேட்டை முத்தியால்பேட்டை பகுதியில் சாலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. உத்திரமேரூர் அருகே கட்டியாம்பந்தல் கிராமத்தில் ஓடையில் வெள்ளநீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனை 10 மணி நேரம் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சடலமாக மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, நெமிலி, சோளிங்கர், அரக்கோணம், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெல், உளுந்து, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி, காந்திநகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தோண்டப்பட்ட பள்ளங்களில் நீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அங்குள்ள 32 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் சாய்ந்து விழுந்ததால் ஜெயராமன் என்பவரின் கார் பலத்த சேதம் அடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் வீமத்தூர் கிராமத்தில் பம்பை ஆற்றின் இடையே உள்ள தடுப்பணை உடைந்ததன் காரணமாக ஆற்று நீர் வயல்வெளிகளில் பாய்ந்து வருகிறது. இதனால் செங்காடு, நகிரி, மாத்தூர் பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தியாகதுருகம், சின்னசேலம், சங்கராபுரம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது. தொடர்மழை காரணமாக மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. அரியலூர் மாவட்டம் கோடாலிக்கருப்பூர் கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா நடவு செய்த நெல் வயல்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை இருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ராயபுரம் கிராமத்தில் பெரிய ஏரி நிரம்பி அருகில் உள்ள விளைநிலங்களில் நீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஏரி கரைகள் பலவீனமானதாக இருந்ததால் ஏரியில் உடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அப்பகுதி விவசாயிகள் ஏரி கரைகளை விவசாய நிலங்கள் மற்றும் கிராமங்கள் பாதிக்காத வகையில் வெட்டிவிட்டனர். இதனால் ஏரி தண்ணீர் அருகில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சூழ்ந்து குளம் போல காட்சியளித்தது. குழுமூர் ஆனைவாரி ஓடையில் கனமழை காரணமாக அதிக அளவில் மழைநீர் சென்றுள்ளது. இந்நிலையில் ஓடையின் இரு புறங்களிலும் கடல்வாழ் உயிரினங்களின் தோற்றங்களில் படிமங்களாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்த இளைஞர்கள் அதனை ஒன்றாக சேகரித்தனர். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச வாழ்ந்த உயிர்களோட படிமன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் தேடக்குள்ள பல்லு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சரில் வந்து பல எச்சங்கள் இருக்குது. ஸோ தொழில் துறையிலேருந்து வந்து இங்கே ஆய்வு நடத்தி அந்த எச்சங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இங்கேயே ஒரு ஆய்வு கூட நடத்தி இந்த மண்ணில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காழியூர் பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. ஏரியில் இருந்து மீன்கள் வெளியேறாதவாறு குத்தகைதாரர்கள் மற்றும் கிராம மக்கள் வலை போட்டு பிடித்தனர். ஆரணி அருகே கனமழை காரணமாக பனையூர் பெரிய ஏரியில் உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனால் வடக்கு மேடு கிராமத்தில் ஏரி அருகே உள்ள சாலையில் 4 அடி உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கிய மழை 12 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்தது. இதனால் கடலூர் திருவந்திபுரம் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மேலும் கடலூர் நாராயணசாமி நகரில் மழைநீர் தேங்கி தனி தீவு போல காட்சியளித்தது. தண்ணி நிற்கிது. நாங்களும் எல்லா நகராட்சி எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதுவரையும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வடகிழக்கு மழைக்கே தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். பால்காரவங்கலேருந்து ஸ்கூல் பசங்க கூட
ஸ்கூலுக்கு போக முடியல, ஆட்டோ வரல, வேன் வரல, சாக்ஸ் போட்டு பசங்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேனி மாவட்டம் வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3457 கனஅடியாக உள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 69 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 3560 கனஅடிகள் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தேனி, மதுரை உட்பட 5 மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் அல்லம்பட்டி, பாண்டியன் நகர், சூலக்கரை, சத்திரரெட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. தமிழ்நாட்டில் பரவலாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும், கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு வியாழக்கிழமை அன்றும் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதேபோல் நாகை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் வியாழக்கிழமை அன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நச்சு நுரையை தடுக்க மரக்கட்டை தடுப்பு, நூதன முறையை பின்பற்றும் அதிகாரிகள். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த பாலசுந்தரத்திடம் தனிப்படை போலீசார் விசாரணை முடித்திருப்பதால் புதிய திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜாமீனில் உள்ளவரிடம் தனிப்படை போலீசார் ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் மரணம் குறித்த வழக்கிலும் மறு விசாரணை நடைபெறுகிறது. இதற்கிடையில் கோடநாடு வழக்கில் விசாரணை அதிகாரியாக செயல்பட்ட கோத்தகிரி காவல் நிலைய ஆய்வாளர் பாலசுந்தரம் பல்வேறு தடயங்களை வேண்டுமென்றே தவறவிட்டதாகவும் அவரின் விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் புகார் எழுந்தது. இதன் காரணமாக தெற்கு மண்டல ஐஜி சுதாகர் மற்றும் தனிப்படை போலீசார் பாலசுந்தரத்திடம் விசாரணை மேற்கொண்டனர். கோவை எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது முழுமையாக தடயங்களை சேகரிக்க விடாமல் யாரும் தடுத்தார்களா, வழக்கு தொடர்பாக அதிகார மட்டத்தில் யாரும் அழுத்தம் கொடுத்தார்களா என்றும் விசாரிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கின் விசாரணை அதிகாரியிடமே தற்போது தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி முடித்திருப்பதால் திருப்பங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் யமுனை ஆற்றில் தொழிற்சாலைகளின் வேதிக் கழிவுகள் கலப்பதால் ஏற்பட்டக்கூடிய நச்சு நுரையை அப்புறப்படுத்த அரசு அதிகாரிகள் பின்பற்றக்கூடிய நூதன முறை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வைகை அணையில் தண்ணீர் வீணாக நீராவியாவதை தெர்மாக்கோல் வைத்து தடுக்க முயன்றவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அறிவியல் பூர்வமான முயற்சியாக இருந்தாலும் அவரது செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. தற்போது அவருக்கே டப் கொடுக்கும் வகையில் டெல்லி யமுனை நதியில் மிதக்கும் நுரையை அகற்ற அரசு அதிகாரிகள் நூதன திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர். யமுனை ஆற்றில் கரையோரம் உள்ள தொழிற்சாலைகளின் வேதிக் கழிவுகள் கலப்பதால் உருவாகும் நுரை மிதக்கும் பனிப்பாறைகளை போன்று நதியின் மேல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில்தான் சத் பூஜையை ஒட்டி அரசின் அறிவுறுத்தலையும் மீறி டெல்லி மக்கள் நச்சு நுரையை சிறிதும் பொருட்படுத்தாமல் அத்தனையையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் நுரைக்கு மத்தியிலும் ஆர்வமுடன் முங்கி எழுகின்றனர். இறைவன் இருக்க பயமேன் என இளம் பெண்கள் சிலர் ஆற்றில் இறங்கி நுரைக்கு மத்தியில் செல்ஃபி எடுத்த சம்பவங்களும் அரங்கேறின. இந்த சூழலில் சத் பூஜையின் 3வது நாளில் யமுனை நதியில் நுரைக்கு மத்தியில் புனித நீராட ஆர்வமுடன் வந்த மக்களை போலீசார் விரட்டி அடித்தனர். பின்பு காண்போர் அனைவரும் வியக்கும் வகையில் ஆற்றில் உள்ள நுரையை அகற்றுவதற்காக சில நூதன திட்டங்களை செயல்படுத்தினர். முதற்கட்டமாக டேங்கர் லாரிகளில் தண்ணீரை கொண்டு வந்து பீச்சி அடித்து கரையின் ஓரம் இருந்த நுரையை கலைத்தனர். தொடர்ந்து 15 மோட்டார் படகுகளை நதியில் இறக்கி அதிவேகமாக ஓடச் செய்து நுரையை கலைத்தனர். அலைகளை ஏற்படுத்தி நுரையை ஆற்றின் மையப்பகுதிக்கு கொண்டு சென்றனர்.
கிள்ளப்பட்ட நுரை மீண்டும் கரைக்கு வராமல் இருக்க மரக்கட்டைகளால் ஆன ஓட்டைகள் நிறைந்த தடுப்புகளை ஆற்றின் நடுவே நட்டு டெல்லி அதிகாரிகள் பலரையும் ஆச்சரியப்படுத்தினர். ஆற்றில் வேதி கழிவுகள் கலப்பதை தடுக்காமல் நுரையை அகற்ற மட்டும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் வித்தியாசமாக யோசிப்பதாக டெல்லி மக்கள் சமூக வலைத்தளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானாவில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் ஜவுளி கடைக்குள் புகுந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஊழியர்கள் உயிர் தப்பினர். தெலுங்கானா மாநிலம் கம்பம் நகரில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்குள் இளைஞர் ஒருவர் அதிவேகமாக ஓட்டி வந்த பைக் கட்டுப்பாட்டை இழந்து புகுந்தது. பைக்கிலிருந்து அதனை ஓட்டி வந்த இளைஞர் பறந்து சென்று ஒரு மூலையில் விழுந்தார். இந்த சம்பவத்தில் கடையில் வேலை செய்யும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது பிரேக் திடீரென பழுதானதால் கட்டுப்பாட்டை இழந்த பைக் கடைக்குள் புகுந்தது தெரியவந்தது. இதையடுத்து வேகமாக செல்லக்கூடாது என்று அந்த இளைஞரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கடந்த 8ஆம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ராஜஸ்தானில் பேருந்தும் ட்ரெய்லர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பார்மர் மாவட்டத்தில் உள்ள பச்பத்ரா பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர். விபத்து நிகழ்ந்தபோது பேருந்தில் 25 பேர் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. மோதல் நிகழ்ந்தவுடன் பேருந்து தீப்பிடித்ததால் 5 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இதுவரை 10 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதையடுத்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் அசோக் கெலாட் உத்தரவிட்டுள்ளார். அங்கன்வாடி சத்துணவு திட்ட பணி நியமனங்களில் கைம்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் முதன்மை அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்களில் பெண்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் போன்ற பணியிடங்களில் 25 விழுக்காடு பணியிடங்களை கைம்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோரை கொண்டு நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களை நேரடி நியமனங்களில் நிரப்பும்போது 25 விழுக்காடு பணியிடங்களை கைம்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. தொடர்மழை காரணமாக சென்னையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் பருவமழை தொடர்வதால் கோயம்பேடு சந்தைக்கான காய்கறி வரத்து குறைந்துள்ளது. அதன் காரணமாக மொத்த காய்கறி சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வு சில்லறை வர்த்தகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தக்காளி விலை 120 ரூபாயை எட்டியுள்ள நிலையில் கேரட், பீன்ஸ் போன்றவற்றின் விலை 130 ரூபாயை கடந்துள்ளது. விலை உயர்வால் பொதுமக்கள் வழக்கத்தை காட்டிலும் குறைந்த அளவிலேயே காய்கறி வாங்க செல்வதாக காய்கறி வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நேற்றை விட இன்னைக்கு 20 ரூபா கிலோவுக்கு ஜாஸ்தி வேலை. கேரட்லாம் அங்கேயே 120 ரூபா, பீன்ஸ் 100 ரூபா கோயம்பேட்டிலே. நாங்கள் 20 ரூபா வச்சு விற்கிறோம். வண்டி சார்ஜ் 100 ரூபா, 10 ரூபா போயிடும். 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறோம். தக்காளி 12 கிலோ தக்காளி வந்து 1100 ரூபா பாக்ஸு, 12 கிலோ. அதை 100 ரூபா தான் விற்கணும். அதுக்கே வியாபாரம் இல்லை. வரவங்க விலை கேட்டு போகிறாங்க. விலையை கேட்டு தான் வாங்குற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் இப்போ 1 கிலோ வாங்குற விஷயத்துலாம் 1/2 கிலோ வாங்குற மாதிரி சுச்சுவேஷனாக மாறுது. வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதிமுக அவைத் தலைவர் தொடர்பான வழக்கில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுசூதனன் மறைவை அடுத்து புதிய அவைத் தலைவரை தேர்வு செய்ய தடை விதிக்க கோரி திண்டுக்கல் சானார்பட்டியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார். அதில் கட்சியின் சட்ட விதிகளுக்கு புறம்பாக பொதுக்குழுவை கூட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் முடிவு செய்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டார். எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமே அவைத் தலைவரை தேர்வு செய்வதற்கு உத்தரவிடக் கோரினார். இது தொடர்பாக வருகின்ற 23ஆம் தேதிக்குள் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட சிட்டி சிவில் நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.